இந்த இடத்திலே இவர் சொல்லுகிறதான வார்த்தை இரட்சிப்பு என்பது பொன்னோ பொருளோ நம்முடைய சொந்த வாழ்க்கையோ அல்ல என்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி கல்வாரியில் நமக்காக மரித்து உயிரோடு எழுப்பின விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தினவர். இந்த உலக வாழ்வோ பொண்ணோ பொருளோ அல்ல நம்முடைய வாழ்க்கை. அவர் நமக்காக இந்த எடுத்த பெற்றுக்கொண்ட இந்த பெரிய ரட்சிப்புக்காக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நோக்கி பார்த்து துதித்து தொழுது கொள்வோம். கொஞ்ச நேரத்தில் இவர் எப்படி மாற்றி பேசுகிறார் என்பதை பாருங்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கணும். தேவராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷம். நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல சுகமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல செல்வம் நமக்கு இருக்கணும். நல்ல பொருட்கள், நல்ல பணம், நல்ல வசதியா வாழணும். என்ன ஒரு மாதிரி பார்க்க பாஸ்டர் இப்ப வித்தியாசமா பேசுறாரு. இரட்சிப்பு என்பது தரித்திரத்தில் வாழ்வது அல்ல என்கிறார். அப்படி என்றால் லாசரு இரட்சிக்கப்படவில்லையா? பவுலும் வசதியாக இருந்தவர் தரித்திரராய் தான் வாழ்ந்தார். அப்படி என்றால் பவுலும் இரட்சிக்கப்படவில்லையா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.